குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிகம் மெத்தட். பிகம் மெத்தட் இல்லாட்டி இன்னொரு பேர் இதுக்கு வந்து மெத்தட் ஆஃப் பெனாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லி இன்னொரு பேர் இருக்குது. ஆக்சுவலாக இந்த பிகம் மெத்தட் ஆஃப் பெனாலிட்டிஸுங்கிறது சிம்ப்ளெக்ஸ் மெத்தடோட அட்வான்ஸ் மெத்தட். சிம்ப்ளெக்ஸ் மெத்தடில் நம்ம என்ன பண்ணியிருப்போம், எல்லா கன்ஸ்ட்ரெயின்ஸும் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு கன்ஸ்ட்ரெயின்ஸாக இருக்குதான்னு நம்ம செக் பண்ணிவிட்டு நம்ம சிம்ப்ளெக்ஸ் மெத்தடை சால்வ் பண்ணியிருப்போம். அங்கே இன்ஈக்குவாலிட்டி கன்ஸ்ட்ரெயின்ஸை ஈக்குவாலிட்டி கன்ஸ்ட்ரெயின்ஸாக மாற்றுறதுக்கு ஸ்லாக் வேரியபிள் அப்படிங்கிற ஒரு வேரியபிளை ஆட் பண்ணியிருப்போம், விச் இஸ் டினோட்டட் பை எஸ் அப்படின்னு டினோட் பண்ணியிருப்போம். இங்கே பிகம் மெத்தட் ஆஃப் பெனாலிட்டிஸை கண்டுபிடிக்கிறதுக்கு இதில் வந்து லெஸ் தேன் சிம்பிளும் வரும், கிரேட்டர் தேன் சிம்பிளும் வரும், ஈக்குவல் டு சிம்பிளும் வரும். பட் மேஜராக பிகம் மெத்தட்லேயும் மெத்தட் ஆஃப் பெனாலிட்டிஸ்லையும் கண்டுபிடிக்கிறதுக்கு கிரேட்டர் தேன் சிம்பிளும் ஈக்குவல் டு கன்ஸ்ட்ரெயின்ஸ் மட்டும்தான் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த ரெண்டு கன்ஸ்ட்ரெயின்ஸில் வந்து இருந்துச்சுன்னா நம்ம அதை பிகம் மெத்தட்னு கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு கன்ஸ்ட்ரெயின்ஸ், அந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ் வந்து எத்தனை நம்பர் வேணாலும் இருக்கலாம், அதில் வந்து ஏதாச்சும் ஒரு கன்ஸ்ட்ரெயின்ஸ் வந்து ஈக்குவல் டுவோ இல்லை ஒரு கன்ஸ்ட்ரெயின்ஸ் வந்து கிரேட்டர் தானோ அப்படின்னு வந்துருந்துச்சுன்னா அந்த ப்ராப்ளம் எல்லாமே பிகம் மெத்தட் ப்ராப்ளமாக இருக்கும். இன்னும் யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா யூஸ் சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் டு சால்வ் த ஃபாலோயிங் எல்பிபின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ண வேண்டியது என்னென்னா கன்ஸ்ட்ரெயின்ஸை தான் செக் பண்ணணும். எல்லா கன்ஸ்ட்ரெயின்ஸுமே வந்து லெஸ் தேனாக இருந்துருச்சுன்னா நம்ம வந்து டேரெக்டாக சிம்ப்ளெக்ஸ் மெத்தடில் சால்வ் பண்ணிடலாம். இல்லை அப்படின்னா ஏதாச்சும் ஒரு கன்ஸ்ட்ரெயின்ஸ் வந்து கிரேட்டர் தானோ இல்லை ஒரு கன்ஸ்ட்ரெயின்ஸ் வந்து ஈக்குவல் டு வந்துச்சுன்னா அதை வந்து பிகம் மெத்தடில் தான் நம்ம சால்வ் பண்ண முடியும். இப்போ அந்த இன்இக்வாலிட்டி கன்ஸ்ட்ரெயின்ஸை ஈக்குவாலிட்டி கன்ஸ்ட்ரெயின்ஸை மாற்றும் போது இப்போ கிரேட்டர் தேன் சிம்பிள் அப்படின்னு இருக்குதுன்னா அப்போ அங்கே என்ன பண்ணணும்னா நம்ம வி சப்ராக்ட் சர்ப்ளஸ் வேரியபிள் அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு புது வேரியபிளை ஆட் பண்ணுறோம். சர்ப்ளஸ் வேரியபிள் அப்படின்னு சொல்லி சப்ராக்ட் பண்ணுறோம். கூடவே ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் அப்படிங்கிற இன்னொரு வேரியபிளையும் நம்ம வந்து ஆட் பண்ணுறோம். ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் அப்படிங்கிற இன்னொரு வேரியபிளையும் நம்ம ஆட் பண்ணுறோம். இது கிரேட்டர் தேனாக இருந்துச்சுன்னா, கிரேட்டர் தேன் கன்ஸ்ட்ரெயின்ஸாக இருந்துச்சுன்னா அந்த இன்இக்வாலிட்டி கன்ஸ்ட்ரெயின்ஸை ஈக்குவாலிட்டி கன்ஸ்ட்ரெயின்ஸாக சேஞ்ச் பண்ணுறதுக்கு. இஃப் சப்போஸ் ப்ராப்ளமில் ஈக்குவாலிட்டி கன்ஸ்ட்ரெயின்ஸாக இருந்துச்சுன்னா வெறும் ஆட் ஆர்டிஃபிஷியல் வேரியபிளை மட்டும் நம்ம ஆட் பண்ணுறோம். அதே அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்ஸில் என்ன மாறுதுங்கிறதையும் நான் உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் வரும்போது காட்டுறேன். அப்போ ஈக்குவாலிட்டி கன்ஸ்ட்ரெயின்ஸாக இருந்ததாலும் சும்மா விட்றக்கூடாது, அந்த இடத்துல நம்ம ஆர்டிஃபிஷியல் வேரியபிளை ஆட் பண்ணுறோம். ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் டினோட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர், சர்ப்ளஸ் வேரியபிளை டினோட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா எஸ் அப்படிங்கிற சிம்பிள் மூலயமா நம்ம டினோட் பண்ணுறோம். இதை நான் உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் மூலயமா பண்ணி காட்டுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கன்ஸ்ட்ரெயின்ஸ் வந்து 5x1 + 4x2 + 3x3 கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 9 அப்படின்னு இருக்குது. இந்த கன்ஸ்ட்ரெயின்ஸை கிரேட்டர் தான் இருக்கிறதுனால இதை எப்படி இன்இக்வாலிட்டியிலேருந்து ஈக்குவாலிட்டியாக மாற்றுறதுக்குன்னு நான் இப்போ பண்ணி காட்டுறேன். பாருங்கள், ஈக்குவாலிட்டியாக மாற்றி காட்டுறேன். ஈக்குவாலிட்டியாக மாற்றும் போது என்ன மாதிரினா 5s1 + 4x2 + 3x3 ஸோ கிரேட்டர் தானே இருக்கிறதுனால சர்ப்ளஸ் வேரியபிளை ஆட் பண்ணுறேன் எஸ் ப்ளஸ் ஆர்டிஃபிஷியல் வேரியபிளையும் நான் ஆட் பண்ணுறேன், விச் இஸ் ஈக்குவல் டு 9 இப்போ மாறிடுச்சு. கரெக்டுங்களா? இதுதான் இப்படி தான் ப்ரொசீஜர் மாற்ற போகிறோம். இப்போ அதே வந்து ஈக்குவல் டு சிம்பிள் இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். அதான் ஈக்குவல் 6x1 + 4x2 + x3 விச் இஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்னு சொல்லி இருக்குது. இந்த 10 இப்போ இப்படி இருக்கிற இதை வந்து நான் வந்து ஈக்குவாலிட்டி கன்ஸ்ட்ரெயின்ஸாக மாற்றுறதுக்கு எப்படின்னு மாற்றி காட்டுறேன் பாருங்கள். திரும்ப 6x1 + 4x2 + 3x3 + R1 ஆர்டிஃபிஷியல் வேரியபிளை மட்டும் ஆட் பண்ணால் போதும், அப்படியே 10ன்னு இப்படி வந்துடும். இதுதான் கன்ஸ்ட்ரெயின்ஸை ஈக்குவாலிட்டி கன்ஸ்ட்ரெயின்ஸாக நம்ம மாற்ற போகிறோம். இப்போ நம்ம இது ரெண்டுமே என்ன கொண்டு போக போகிறோம், ப்ராப்ளத்துக்குள்ளார. இப்போ ஸ்ட்ரைட்டாக நம்ம இப்போ ப்ராப்ளம் போயிடலாமா? ஸோ நெக்ஸ்ட்டு வி மூவ் இன் டு தி ப்ராப்ளம் என்னென்னா யூஸ் பிகம் மெத்தட் to solve minimum z is equal to 4x1
plus 3x2 subject to constraints. என்ன constraints இருக்கு? 2x1 plus x2 greater than or equal to 10 minus 3x1 plus 2x2 greater than or equal to 6 x1 plus x2 greater than or equal to 6 and x1 comma x2 is greater than or equal to 0. ஸோ greater than or equal to 0 இதுதான் ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளமில் பாருங்கள் கன்ஸ்ட்ரெயின்ஸு என்னென்ன கன்ஸ்ட்ரெயின்ஸ் வந்துருக்கு. greater than கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது, less than கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது, greater than கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது. less than கன்ஸ்ட்ரெயினும் வரும். less than கன்ஸ்ட்ரெயின்ஸ் வந்துருச்சே இதை வந்து நம்ம சிம்ப்ளெக்ஸ் மெத்தடில் மாற்றிக்கலாம் அப்படின்லாம் நீங்கள் நினச்சிடாதீங்க. ஏற்கனவே 2 கன்ஸ்ட்ரெயின்ஸ் வந்து greater than கன்ஸ்ட்ரெயின்ஸாக இருக்குது. ஸோ லெஸ் தேன் கன்ஸ்ட்ரெயின்ஸ் வந்துச்சுன்னா இந்த ப்ராப்ளமில் நம்ம ஸ்லாக் வேரியபிளை ஆட் பண்ணிவிட்டு நம்ம பாட்டு போயிட்டே இருக்கலாம். இங்கே 2 சர்ப்ளஸ் வேரியபிள் ஆர்டிஃபிஷியல் வேரியபிளை ஆட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம சொல்யூஷனுக்கு போகலாமா? ப்ராப்ளத்தில் போய் சொல்யூஷன் போவோம். சொல்யூஷனில் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு மினிமைஸ்டு இசட் இருக்கிறத வந்து மேக்ஸிமைஸ்டு இசட்டாக மாற்றணும். மேக்ஸிமைஸ்டு இசட்டாக மாற்றணுன்னா என்ன பண்ணணும்னா மேக்ஸிமம் இசட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் மினிமம் இசட் அப்படின்னு சொல்லி நம்ம மாற்றிடுவோம். அப்புறம் என்ன பண்ணோன்னா மினிமம் இசட்டை அப்போ மினிமம் இசட்டில் 4x1 இருக்குது. அப்போ அதை மைனஸால் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா மைனஸ் 4x1 மைனஸ் 3x2 அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம். அப்போ மேக்ஸிமைஸ்டு இசட்டாக மாறிடும். ஸோ எப்பொழுதுமே மினிமைஸ்டு இசட்டில் இருந்துச்சுன்னா மேக்ஸிமைஸ்டு இசட்டாக இப்படி தான் நம்ம ப்ராப்ளமை நம்ம மாற்றிக்கணும். மாற்றிட்டு ஆஸ் யூஸ்வல் சப்ஜெக்ட் டு த கன்ஸ்ட்ரெயின்ஸ்க்கு வந்துட போகிறோம். இப்போ இந்த சப்ஜெக்ட் டு கன்ஸ்ட்ரெயின்ஸில் என்ன பண்ண போகிறோம்னு வச்சுக்கிட்டிங்களா, இப்போ நான் ஒவ்வொரு கன்ஸ்ட்ரெயின்ஸையும் நான் உங்களுக்கு நீங்கள் ப்ரீவியஸே போய் பாருங்கள். இப்போ நான் எழுதிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரெயின்ஸை நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள். 2x1 ப்ளஸ் x2 greater than or equal to 10 அப்படின்னு இருக்குது. இந்த கன்ஸ்ட்ரெயின்ஸை நான் வந்து எப்படி மாற்றுறேன்னு பாருங்கள். 2x1 ப்ளஸ் x2 greater than இருக்கிறதுனால நான் வந்து சர்ப்ளஸ் வேரியபிள் ஆட் பண்ணுறேன் s1 ப்ளஸ் ஆர்டிஃபிஷியல் வேரியபிளை ஆட் பண்ணுறேன் r1 விச் இஸ் ஈக்குவல் டு 10 மாற்றிட்டேன். ஸோ இந்த இன்ஈக்குவாலிட்டி கன்ஸ்ட்ரெயின்ஸை ஈக்குவாலிட்டி கன்ஸ்ட்ரெயின்ஸாக நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரெயின்ஸ் இந்த ப்ராப்ளமில் 3 கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரெயின்ட்டை நான் மாற்றிட்டேன். அடுத்த கன்ஸ்ட்ரெயின்ஸ் என்ன இருக்குது? மைனஸ் 3x1 ப்ளஸ் 2x2 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 6 அப்படின்னு சொல்லி ரெண்டாவது கன்ஸ்ட்ரெயின்ஸை. இது லெஸ் தேனாக இருக்குது. லெஸ் தேன் இருந்துச்சுன்னா நம்ம லாஸ்ட் வீடியோ கிளாஸில் என்ன சொல்லியிருக்கோம், அது சர்ப்ளஸ் ஸ்லாக் வேரியபிளை மட்டும் ஆட் பண்ணால் போதும், சப்ராக்ட் பண்ணக்கூடாது. சர்ப்ளஸ் வேரியபிளை சப்ராக்ட் பண்ணணும், ஸ்லாக் வேரியபிளை ஆட் பண்ணணும். அப்போ இதை என்ன பண்ணுறாங்க, மைனஸ் 3x1 ப்ளஸ் 2x2 plus s2 which is equal to 6. So which is equal to 6 அப்படின்னு சொல்லி மாற்றியாச்சு. ஸோ மைனஸ் 3x1 ப்ளஸ் 2x2 ப்ளஸ் x2 is equal to 6 அப்படின்னு சொல்லி நம்ம இது பண்ணியாச்சு செகண்ட் கன்ஸ்ட்ரெயின்ஸை. தேர்ட் கன்ஸ்ட்ரெயின்ஸ் என்ன? x1 ப்ளஸ் x2 greater than or equal to 6. இது தேர்ட் கன்ஸ்ட்ரெயின். இந்த தேர்ட் கன்ஸ்ட்ரெயின்ஸை நம்ம என்ன பண்ணணும், இங்கே greater than சிம்பிள் இருக்குது. greater than சிம்பிள் இருக்குதுன்னா சர்ப்ளஸ் வேரியபிளை கழிக்கணும், ஆர்டிஃபிஷியல் வேரியபிளை ஆட் பண்ணணும். அப்போ x1 ப்ளஸ் x2 மைனஸ் எது இருக்குது, s3 ப்ளஸ் ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் r2 விச் இஸ் ஈக்குவல் டு என்ன இருக்குது, 6 அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு, இன்இக்வாலிட்டி கன்ஸ்ட்ரெயின்ஸாக நம்ம மாற்றியாச்சு. 3 கன்ஸ்ட்ரெயின்ஸாக இந்த ப்ராப்ளமில் இருக்குது, மாற்றியாச்சு. ஸோ ஏற்கனவே அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனை நம்ம மாற்றிருக்கோம். அந்த இடத்துல இப்போ இது மாற்றின முடித்த பிறகு என்ன பண்ணணும்னா, எப்பொழுதும் போல் ஸ்லாக் வேரியபிள் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் 0 காஸ்ட் வேல்யூ ஆட் பண்ணால் அப்ஜெக்டிவோட மேக்ஸிமைசேஷனோட ப்ராஃபிட் மாறாது. அதே மாதிரி இங்கேயே என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு 0 சர்ப்ளஸ் வேரியபிள் அங்கே ஆட் பண்ணணும், அங்கே கழிக்கணும், இங்கே ஆட் பண்ணணும். அடுத்தது என்ன பண்ணணும், எத்தனை இருக்குது, ஸ்லாக் வேரியபிள் இருக்குது, அதுவும் 0 ஸ்லாக் வேரியபிளை ஆட் பண்ணியாச்சு. அடுத்தது 0 s3 மூணாவது கன்ஸ்ட்ரெயின்ஸில் ஒரு கிரேட்டர் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு வந்து ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் வச்சுருக்கோமா, அந்த ஆர்டிஃபிஷியல் வேரியபிளை இங்கே என்னவா ஆட் பண்ணணும்னா காஸ்ட் வேல்யூவில் மைனஸ் mr1 மைனஸ் mr2 அப்படின்னு சொல்லி
எத்தனை கன்ஸ்டன்ஸ் கிரேட்டர் தான் இருக்கோ அத்தனை கன்ஸ்டன்ஸுக்கும் இங்கே அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் இந்த காஸ்ட் வேல்யூவில் -m. பட் ஸ்லாக்குக்கும் சர்ப்ளஸ் வேரியபிளை ஆட் பண்ணும்போது காஸ்ட் வேல்யூ வந்து 0 வச்சுக்கணும். இதுவும் நெகட்டிவில் வச்சுக்கிட்டு அஃபெக்ட் ஆகுதா இல்லையாங்கிறத நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் ப்ராப்ளம். இப்போ நான் திரும்ப இது பண்ணியாச்சு, எல்லாமே மாற்றியாச்சு. அப்போ இந்த இடத்துல என்ன மாதிரினா நான் நெகட்டிவிட்டி ரெஸ்ட்ரிக்ஷன் x1 இருக்குது, x2 இருக்குது, ரெண்டு வேரியபிள் தான் இருக்குது. அப்புறமேட்டு வந்து சர்ப்ளஸ் வேரியபிள் ஒன்று ஆட் பண்ணோம், அடுத்து வந்து ஸ்லாக் வேரியபிள் ஒன்று ஆட் பண்ணோம், அடுத்து வந்து திரும்ப சர்ப்ளஸ் வேரியபிள் ஆட் பண்ணோம், திரும்ப ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் 2 இருந்துச்சு, 2 கிரேட்டர் தேன் கன்ஸ்டன்ஸு. ஸோ இது எல்லாமே 0 ஆயிடுச்சா. அப்போ மொத்தம் எத்தனை வேரியபிள் ஆயிடுச்சு? 1 2 3 4 5 6 7. ஸோ 7 வேரியபிளாக இங்கே 7 எஸ் 7 வேரியபிளாக இங்கே நம்ம மாற்றியாச்சு. 7 வேரியபிளாக இங்கே நம்ம ஆட் பண்ணிட்டோம். ஸோ என்னென்ன வேரியபிள் இருக்குது? ஸ்லாக்கு, சர்வர் 2 3 4 5 6. ஸோ இப்போ 3 ஆயிடுச்சு. 7 2 வேரியபிள் x1 x2 ஸ்லாக், இது சர்ப்ளஸ் வேரியபிள், ஸ்லாக் வேரியபிள், சர்ப்ளஸ் வேரியபிள், ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்? இனிஷியல் பேசிக் ஃபீஸபிள் சொல்யூஷன். இனிஷியல் பேசிக் ஃபீஸபிள் சொல்யூஷனுக்கு போகணும்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்னா, இந்த இடத்துல ஃபஸ்ட்டு நம்மளுக்கு எத்தனை வேரியபிள்ஸ், நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் இன் த ப்ராப்ளம், நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் இன் த ப்ராப்ளம், நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் இன் த ப்ராப்ளம் எவ்வளோ, ஒரு எத்தனை வேரியபிள்ஸ் இருக்குது ஆக்சுவலாக 1 2 3 4 5 6 7 இருக்குது நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸு. அடுத்தது வந்து நம்பர் ஆஃப் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் எத்தனை இருக்குது? நம்பர் ஆஃப் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் வந்து ஆக்சுவலாக வந்து 3 கன்ஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ அப்போ 7 - 3 போட்டிங்கன்னா 4. அப்போ 4 வேரியபிள்ஸை வந்து நம்ம 0வா டு பி 0 அப்படின்னு சொல்லி மாற்றணும். டு பி 0 மாற்றிட்டா எந்த 4 வேரியபிள்ஸை மாற்றணும்? ஃபஸ்ட்டு x1 அடுத்தது வந்து x2 மாறிடும். ஃபஸ்ட்டு 2 வேரியபிள். அடுத்ததில் வந்து என்ன ஆயிரும்? ஒரு சர்ப்ளஸ் வேரியபிள் ஆட் ஆயிரும் s1. அடுத்தது வந்து சர்ப்ளஸ் வேரியபிள் ஆட் பண்ணோன்னே அடுத்தது வந்து இன்னொரு சர்ப்ளஸ் வேரியபிள் s3 ஆட் ஆயிடுச்சு. இதெல்லாம் 0 ஆயிடுச்சுன்னா இது வந்து நான் பேசிக் வேரியபிளாக மாறிடும். நான் பேசிக் வேரியபிள். ஸோ இந்த ரிமைனிங் என்ன இருக்குது? r1 வந்து 10 மாறி, இதெல்லாம் 0 மாற்றிட்டிங்கன்னா r1 10 மாறிடும். x2 வந்து ஸ்லாக் வேரியபிள் வந்து 6 மாறிடும். திரும்ப ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் r2 வந்து 6 மாறிடும். ஸோ இது வந்து பேசிக் வேரியபிள் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இன்னும் நீங்கள் இதை ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் டக்குன்னு அந்த கன்ஸ்ட்ரெயின்ஸை ஈக்குவாலிட்டி கன்ஸ்ட்ரெயின்ஸாக மாற்றிட்டிங்கன்னா இதுதான் வந்து நம்மளுக்கு பேசிக் வேரியபிளாக வரும். இங்கே பாருங்கள், நான் ஸ்கொயர் பண்ணி பார்க்குறேன், ஹைலைட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். r1 = 10. இங்கே x2 இது வந்து ஸ்லாக் வேரியபிள் மட்டும்தான் ஆட் பண்ணியிருந்தோமா, ரெண்டாவது கன்ஸ்ட்ரெயின்ஸ் லெஸ் தான் இருந்துச்சுன்னா அடுத்த மூணாவது ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் கன்ஸ்ட்ரெயின்ஸாக இங்கே இருந்துச்சு. ஸோ இந்த 3 அப்படியே அந்த ஈக்குவல்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் வந்துடும். அதுதான் பேசிக் வேரியபிளாக இங்கே நம்ம சொல்லியிருக்காங்க. r1 = 10, x2 = 6, r2 = 6 அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இனிஷியல் ஐட்ரேஷனுக்கு நம்ம இப்போ போவோம். ஃபஸ்ட்டு டேபிள் இருக்குது, இனிஷியல் ஐட்ரேஷனுக்கு நம்ம இப்போ போவோம். ஸோ இனிஷியல் ஐட்ரேஷன் அப்படின்னு சொல்லி ஹெட்டிங் போட்டிருக்கோங்க. இனிஷியல் ஐட்ரேஷன் உங்களுக்கு தெரியும் எப்படி எழுதணுங்கிறது. என்னென்ன இருக்கும்? சிபி இருக்கும், ஒய்பி இருக்கும், எக்ஸ்பி இருக்கும், என்னென்ன வேரியபிள் இருக்கோ அத்தனை வேரியபிளும் வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சிபி, அடுத்து வந்து ஒய்பி, அடுத்து வந்து எக்ஸ்பி, அடுத்து வந்து இங்கே x1 x2 s1 s2 s3 r1 r2 தீட்டா அப்படின்னு சொல்லி வந்துடும். சரியா? இப்போ மேலே எங்கே வந்துடும்? மேலே வந்து சிஜே அப்படின்னு சொல்லி வந்துடும். இப்போ எக்ஸ்பி, இங்கே ஒய்பியில் என்ன எழுதணும்? பேசிக் வேரியபிளாக ஒய்பியில் எழுதணும். அப்போ r1, அடுத்து வந்து x2, அடுத்து வந்து என்ன ஆயிரும்? r2 அப்படின்னு சொல்லி எழுதணும். ஸோ கோடு போட்டுக்கோம், அப்போ தான் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். இது 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 போட்டாச்சா? இதுக்கு அப்புறமேட்டு போட்டுக்கலாம். இங்கே மட்டும் போட்டுக்குவோம். இது போட்டுக்கிட்டிங்கன்னா தான் ஈஸியாக இருக்கும். ரைட்.
இப்போ R1 RB S2 இது சிஜேங்கிறது வந்து அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் மேலே இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே நம்ம சிஜே ஃபங்க்ஷனில் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் எழுத போகிறோம். ஸோ சிஜே அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் என்னென்ன இருக்குது, மேக்ஸிமம் இஸ் -4 தென் -3 x1க்கு 0 வந்துச்சு, S2 0 வந்துச்சு, இதுவும் 0 வந்துச்சு, இது -m இது -m அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. டீட்டா கிட்ட கொஞ்சம் போட்டுக்கலாம் கோடு, அப்போ தான் நம்மளுக்கு வந்து தெரியும் டீட்டா எப்படிங்கிறத கண்டுபிடிக்க. ஸோ இப்போ வேல்யூஸ் R1க்கு எவ்வளோ வச்சுருந்தோம், 10 கண்டுபிடிச்சிருந்தோம். S2 வந்து 6 கண்டுபிடிச்சிருந்தோம். R2 வந்து 6 அப்படிங்கிறது தெரியும். அடுத்தது வந்து ஈக்குவேஷன்லேருந்து எடுத்து எழுதிடலாமா? ஈக்குவேஷன் முன்னாடி இருக்குது, நீங்கள் பார்த்து எழுதிக்கோங்க. ஈக்குவேஷனை நான் ஃபஸ்ட்டு இப்போ எழுதிடுறேன். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் 2x1 x2 இருந்துச்சு. இங்கே கிரேட்டர் தான் இருக்கிறதுனால இது சர்ப்ளஸ் வேரியபிள் ஆட் பண்ணுதோம், அதனால் மைனஸ். ஸ்லாக் வேரியபிள் கிடையாது, தேர்ட் இதில் கிடையாது. இங்கே 1 ஆட் பண்ணியிருந்தோம், இங்கே 0 ஆயிடுச்சு. அடுத்த ரெண்டாவது ஈக்குவேஷன் என்ன, -3 2 ஸ்லாக் இது கிடையாது, 0. ஸ்லாக் வேரியபிள் ஆட் பண்ணியிருந்தோம், இது கிடையாது, இதுவும் கிடையாது, இதுவும் கிடையாது. அடுத்த தேர்ட் ஈக்குவேஷனில் வந்து வெறும் x1 x2 வந்துச்சு. இது 1 இது 1, இது கிடையாது, இது கிடையாது. சர்ப்ளஸ் வேறு ஆட் பண்ண இது -1, இது 0, இது 1 கிடச்சிருச்சா? இப்போ சிஜேலேருந்து எடுப்போம்னா R1 வேல்யூ இங்கே மேலே என்ன இருக்குது, -mன்னு இருக்குது. இது 0, இது -m. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ZJ கண்டுபிடிக்கணும். ZJ தெரியும் உங்களுக்கு, இந்த சிபியவும் கரெக்டாக இருக்கிற இந்த இதையும் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ -m-ஐயும் -10 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா விச் கம்ஸ் -10m ப்ளஸ் -m ப்ளஸ் 6 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -6m. ஸோ டோட்டலாக என்ன ஆயிரும்னா -16m மாறிடும். சரியா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா -m × 2 -2m ப்ளஸ் -1 போட்டிங்கன்னா -3m. ஏன் இதை பண்ணலன்னு நினச்சிக்காதீங்க, 0 × anything இஸ் ஆல்வேஸ் 0. அதை ஆட் பண்ணிங்கனாலும் ரிமைனிங் என்ன கான்ஸ்டன்ட் இருக்கோ அதுதான் வரப்போகுது. சரியா? அடுத்தது பாருங்கள், -m அப்போ போட்டிங்கன்னா -2m மாறிடும். அடுத்த -m × -1 ப்ளஸ் m மாறிடும். அடுத்த -m 0, எல்லாமே 0னால இங்கே 0 மாறிடும். அடுத்த பாருங்கள் -m மற்ற ரெண்டும் 0, -m × -1 என்ன மாறிடும், mன்னு மாறிடும். அடுத்த வந்து இங்கே என்ன வரும்னா -mன்னு மாறிடும். அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் -mன்னு மாறிடும். அடுத்த ஃபைனலாக கால்குலேட் பண்ணது ZJ - CJ. ZJ - CJ கால்குலேட் பண்ணிங்கன்னா -3m -4 போட்டிங்கன்னா இப்படி இருக்கும். இது மைனஸ் இது போட்டோமா, அப்போ என்ன ஆயிருன்னா -3m -4 அப்படின்னா விச் இஸ் ஈக்குவல் டு -3m + 4 மாறிடும். ஸோ அப்போ இங்கே -3m + 4 அப்படின்னு சொல்லி மாறிடுச்சா? ரைட்டு, இது முடிஞ்சிருச்சு. அடுத்த -2m -3னா -2m +3 மாறிடும். அப்போ இது முடிஞ்சிருச்சு இந்த ஈக்குவேஷன் x2. இது வந்து என்ன ஆயிடுச்சு, m ஆஸ் யூஸ்வல் mன்னு கிடச்சிரும். இது 0 கிடச்சிரும், இது m கிடச்சிரும். -m -mனா அது +ஆக m மாறிடும். -m இங்கே பாருங்கள், -m இந்த மைனஸ் கேன்சல் ஆகிடுச்சு, ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக இதுவும் அடிச்சுட்டா இந்த இடத்துல 0 மாறிடும், இங்கேயும் 0 மாறிடுச்சு. சரியா? இப்போ ZJ - CJ கண்டுபிடிச்சாச்சு. இது கண்டுபிடிச்ச பிறகு ஆஸ் யூஸ்வல் நம்ம அங்கே அது என்ன பார்த்தோமோ மோஸ்ட் நெகட்டிவ் வேர்ட்ஸு பார்த்தோம். மோஸ்ட் நெகட்டிவ் நம்பர் பார்க்கணும். மோஸ்ட் நெகட்டிவ் நம்பர்னால் இந்த இதுலேயும் பார்க்கணும். அதே மாதிரி தான் மைனஸ் தான், எம்மை விட்ருங்க, விட்ருங்க. எது ஹையஸ்ட் நம்பராக இருக்குது, அப்போ இதுதான் வந்து உங்களுக்கு வந்து ஹையஸ்ட்டு நம்பராக இருக்குது. -3m எம்மும் இருக்கணும் ப்ளஸ் மோஸ்ட் நெகட்டிவ் நம்பர். அங்கே நெகட்டிவ் வெறும் நம்பர் மட்டும்தான் இருந்துச்சு சிம்ப்ளெக்ஸில். பிக்க மெத்தடில் எம்முங்கிற ஒரு வேரியபிள் ஆட் ஆகிடுச்சு. அந்த எம்மை விட்டுட்டு மைனஸையும் வச்சுக்கிட்டு எது ஹையஸ்ட் நம்பர் இருக்குன்னா 3 - 4 தான். அப்போ என்ன ஆயிடுது, ஆட்டோமேட்டிக்காக ஒரு என்ட்ரிங் வேரியபிள் வந்து x1 உள்ளே வராரு. யார் வெளியில் போகிறான்னு பார்க்கணுன்னா நம்ம என்ன பண்ணணும்னா XB / மினிமம் டீட்டா கண்டுபிடிக்கணும். மினிமம் டீட்டா கண்டுபிடிக்கிற என்ன ஆயிருன்னா 10
10/2 இதையும் நம்ம டிவைட் பண்ணியிருக்கோம். எது உள்ளே வருதோ அந்த காம்பனண்ட்டோட. அப்போ 6 - 3 நெகட்டிவில் இருக்கிறதுனால நம்ம அதை கண்டுக்கவே தேவை கிடையாது. அப்போ 6/1 அப்படின்னு இருக்குது. இப்போ 2/1 போட்டிங்கன்னா இது 5 கிடைக்கும். 6/1 போட்டிங்கன்னா இது 6ன்னு கிடைக்கும். எது இதில் மினிமம்? இதுதான் மினிமம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக R1 வெளியில் போகிறாரு. அப்போ என்ன பண்ண போகிறோம்? நம்ம இதை அப்படியே பிளாக் பண்ண போகிறோம். இதை பிளாக் பண்ணியாச்சு. யார் வெளியில் போகிறா? R1 உனக்கு வெளியில் போகுது. அப்போ R1 வெளியில் போகுதுன்னா இதை அப்படியே நம்ம பிளாக் பண்ணிட வேண்டியதான். ஸோ இது பிவட் காலம், இது பிவட் ரோ. இந்த 2ன்னு இருக்குது பற்றியா? இந்த 2 1ஆகவும் ரிமைனிங் இருக்கிற -3 1ஐயும் 0வா நம்ம மாற்ற போகிறோம். அதுதான் இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம போக போகிறோம். எப்படி போகலான்னு பார்த்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு அதை நம்ம நியூ பிவட் ஈக்குவேஷனுக்கு கண்டுபிடிப்போம். நியூ பிவட் ஈக்குவேஷனை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓல்டு பிவட் ஈக்குவேஷன் நம்ம அந்த ஈக்குவேஷன் லைனை எடுத்து எழுதுவோம். 10 இந்த 2 இதை தான் இந்த 2 தான் 1ன்னு மாற்ற போகிறேன். அதனால் அதை ப்ராக்கெட் போட்டேன். ரிமைனிங் 1 -1 0 0 1 0 இதுதான் இருக்கும். நீங்கள் முன்னாடி பாருங்கள், வீடியோவை கொஞ்சம் ஃப்ரெண்ட் பண்ண. இப்போ இதை பார்த்தோன்னா இப்போ இந்த 2 1ஆ மாற்றணுன்னா அந்த நம்பரால் வகுத்தா மட்டும்தான் 2 1ஆ மாறும். அப்போ 10/2 போட்டிங்கன்னா 5, 2/2 போட்டிங்கன்னா 1, 1/2 1/2ன்னே வச்சுக்கோ. அடுத்த -1/2ன்னு வச்சுக்கோ. 0 0 1/2 0. தயவுசெய்து 1/2 0.5 அப்படின்னு சொல்லி எழுதிக்காதீங்க. ஃப்ராக்ஷனாகவே இருக்கட்டும். அப்போனா தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இதை போட்டாச்சு. அடுத்தது நியூ பிவட் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சாச்சு. ரிமைனிங் இது 1ஆ மாற்றியாச்சு. ஸோ ரிமைனிங் 2 ஈக்குவேஷன் இருக்குது. S2 ஈக்குவேஷன் இருக்குது, R2 ஈக்குவேஷன் ஒன்று இருக்குது. அப்போ நியூ S2 ஈக்குவேஷன். அப்போ என்ன பண்ணணுன்னா இதுக்கு ஃபார்முலா ஓல்டு S2 ஈக்குவேஷன் எடுத்து எழுதிட்டு minus new pivot equation into minus new pivot equation minus new pivot equation new pivot equation minus new pivot equation. ஸோ அப்போ என்ன பண்ணுவோன்னா NPE equation into corresponding காலம் கோவிஷன். கரஸ்பாண்டிங் காலம் கோவிஷன்ட்னா அங்கே எது இருக்கோ அதுதான் காலம் கோவிஷன். காலம் கோஎஃபிஷியன்ட். இப்போ நம்ம எழுதுவோமா? ஓல்டு எஸ்டி ஈக்குவேஷன் எனக்கு முன்னாடி இருக்கு, நீங்கள் பார்த்து எழுதிக்கோங்க. 6 -3. ஸோ -3 தான் கரஸ்பாண்டிங் காலம் கோவிஷன். -3 2 0 1 0 0 0. பாருங்கள், நான் முன்னாடி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இருக்கா? 6 -3 2 0 0 1 000. அதை தான் இங்கே நான் எழுதியிருக்கேன். 0 1 000. இதுதான் கரஸ்பாண்டிங் காலம் கோவிஷன்ட். நான் ஹைலைட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். கரஸ்பாண்டிங் காலம் கோவிஷன்ட்னா இதுதான் கரஸ்பாண்டிங் காலம் கோவிஷன்ட். ஸோ ரெட் கலர் ஸ்கொயர் பாக்ஸ் போட்டிருக்கேன், அதுதான் கரஸ்பாண்டிங் காலம் கோவிஷன்ட். நியூ பிவட் ஈக்குவேஷன் மேலே இருக்குது. நியூ பிவட் ஈக்குவேஷன் இதுதான் இந்த நியூ பிவட் ஈக்குவேஷனு. இதால் அந்த -3 மல்டிப்ளை பண்ணணும். இப்போ நான் அதை ஃபார்முலா பேஸ் பண்ணி எழுதுவோம். நம்ம ஓல்டு நியூ S2 ஈக்குவேஷன் எழுதியாச்சு. இப்போ கரஸ்பாண்டிங் காலம் கோஎஃபிஷியன்ட்டால் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ -3 × 5. அப்போ என்னவா மாறிடும்? -5 அப்படின்னு மாறிடும். -3 × 1 -3. புரியுதா? எங்கேருந்து நியூ பிவட் ஈக்குவேஷன் இது, கரஸ்பாண்டிங் காலம் கோஎஃபிஷியன்ட் தான் இது. நான் என்ன பண்ணியிருக்கேன்? 5 × -3 அப்படின்னு சொல்லி -15ன்னு எழுதியிருக்கேன். அப்புறம் 1 × -3ங்கிறத தான் -3ன்னு எழுதியிருக்கேன். அடுத்த பார்ப்போம். -3 × 1/2னா அப்போ -3/2 அப்படின்னு வந்துடும். அடுத்த -3 × -1/2னா என்ன ஆயிருன்னா 3/2ன்னு மாறிடும். அடுத்த இதால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 0, இதால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 0. அடுத்த 1/2 × -3னா -3/2. அடுத்த 0. இப்போ நம்ம கழித்து எழுதுவோமா? கழித்து எழுதுனீங்கன்னா இப்போ நான் கழித்து ஆன்சர் எழுதி காட்டுறேன் பாருங்கள். 6 - -15னா என்ன மாறிடும்னா
21 புரியுதா? 6 மைனஸ் ஆஃப் மைனஸ் 15 அப்படின்னா இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆயிடலாம் ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போ 6 + 15 அப்படின்னு மாறிடும். அடுத்த -3 மைனஸ் ஆஃப் -3னா 0ன்னு மாறிடும். 2 -3/2ன்னு இருக்குது. இப்போ இதை உங்களுக்கு கழிச்சு கட்டுறேன் பாருங்கள். 2 மைனஸ் ஆஃப் -3/2 ஆக்சுவலாக இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் பண்ணிங்கன்னா ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போ 2 + 3/2ன்னு ஆயிரும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இதுக்கு 2ங்கிறத எல்சிஎம் எடுக்கணும். கீழே இதுக்கு 1ன்னு வச்சுக்கோங்க. எல்சிஎம் 2 எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 × 2 4, 4 + 3 7. அப்போ இது என்னவா மாறிடும்னா 7/2. அது மேலே ஒரு வேல்யூ இல்லாதனால இது என்ன மாறிடும் -3/2 மாறிடும். அப்போ இது 1. அடுத்து இது 0. இது மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆயிரும்னா ப்ளஸ்ஸாக மாறிடும். அடுத்து இங்கே 0வா மாறிடுச்சு. ஸோ பாருங்கள், இப்போ நான் நியூ எஸ்டி ஈக்குவேஷனையே கண்டுபிடிச்சிட்டேன். நியூ எஸ்டி ஈக்குவேஷனையும் நான் உங்களுக்கு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ணணும்னா, ஏற்கனவே கண்டுபிடிச்சதில் இது கண்டுபிடிச்சாச்சு நியூ பிவட் ஈக்குவேஷன். இதை 0வா மாற்றியாச்சு. அப்போ இந்த ஈக்குவேஷன் நியூ ஆர்டி ஈக்குவேஷனை நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். நியூ ஆர்டி ஈக்குவேஷனை கண்டுபிடிப்போமா? நியூ R2 ஈக்குவேஷன். நியூ R2 ஈக்குவேஷன். அப்போ அதுக்கு என்ன ஃபார்முலா? ஆக்சுவலாக ஓல்டு R2 equation minus new pivot equation into corresponding column coefficient. Corresponding column coefficient. ஸோ கரஸ்பாண்டிங் காலம் கோஎஃபிஷியன்ட் தெரியும். அப்போ நியூ ஆர்டி ஈக்குவேஷன் என்னங்கிறது தெரியுமா உங்களுக்கு? இந்த நியூ ஆர்டி 6 1 1 00 -1 0 1. ஸோ இதான் நியூ கரஸ்பாண்டிங் காலம் ஓல்டு ஆர்டி ஈக்குவேஷன். ஸோ ஓல்டு ஆர்டி ஈக்குவேஷன் என்னங்கிறத எடுத்து எழுதுவோமா? ஓல்டு ஆர்டி ஈக்குவேஷனை ஸோ 6 1 இதுதான் கரஸ்பாண்டிங் காலம் கோஎஃபிஷியன்ட். 1 1 0 0 -1 0 1. ஸோ உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காட்டுறேன் கரஸ்பாண்டிங் காலம் கோஎஃபிஷியன்ட் எதுன்னு. கரஸ்பாண்டிங் காலம் கோஎஃபிஷியன்ட் எது? ஸோ இந்த ஸ்கொயர் பாக்ஸில் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறது தான் கரஸ்பாண்டிங் காலம் கோஎஃபிஷியன்ட். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இதோட நியூ பிவட் ஈக்குவேஷனை மல்டிப்ளை பண்ண போகிறோம். நியூ பிவட் ஈக்குவேஷன் எங்கே இருக்குது? அது இங்கே இருக்குது 5. எனிதிங் இன்ட்டு 1. ஸோ அதனால் எல்லாமே அதே தான் வேல்யூஸ் வரப்போகுது. ஸோ அப்போ என்ன பண்ண போகிறேன்? 5 1 1/2. வேறு என்ன இருக்குது? 5 1 1/2 -1/2 00 1/2 -1/2 00 1/2. லாஸ்ட் என்ன வேல்யூவாக இருக்குது? லாஸ்ட்டு 0வா இருக்குது. ஸோ 0. ஸோ போட்டாச்சா? ஓல்டு நியூ மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். கரஸ்பாண்டிங் கால கோஎஃபிஷியன்ட் இங்கே 1 இன்ட்டு எனிதிங் சேம் தான் வரப்போது. நான் அப்படியே மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ 6 - 5 1 மாறிடும். 1 - 1 0 மாறிடும். 1 - 6 உங்களுக்கு தெரியும் 1/2 கிடச்சிரும். இது 1/2 கிடச்சிரும் 1. அடுத்து இது 0. அடுத்து -1. அடுத்து இது -1/2. இது 1. ஸோ இப்போ எல்லாமே ஈக்குவேஷன்ஸையும் நம்ம இப்போ மாற்றியாச்சு. இப்போ மாற்றிட்டோமா எல்லாத்தையும்? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நியூ பேஜுக்கு போய்க்கலாம். அப்போ தான் ஈஸியாக இருக்கும். இப்போ நான் ஃபஸ்ட் ஐட்ரேஷனை எடுத்து எழுதுகிறேன். ஃபஸ்ட்டு ஐட்ரேஷன். ஸோ ஃபஸ்ட் ஐட்ரேஷன் ஆஸ் யூஸ்வல் என்ன பண்ண போகிறோம்? சிபி ஒய்பி எக்ஸ்பி x1 x2 surplus variable, slack variable, surplus variable, artificial variable 2 theta. சரியா? artificial variable theta. இப்போ நான் அதை எடுத்து எழுத போகிறேன். எது வெளியில் போச்சு? R1 வெளியில் போச்சு. எது உள்ளே வந்துச்சு? x1 அப்படின்னு உள்ளே வந்துச்சு. ஆஸ் யூஸ்வல் இது ரெண்டும் காமனாக தான் இருந்துச்சு. சரியா? அப்போ என்ன ஆயிடுச்சு? நம்ம அப்படியே ஈக்குவேஷன் எடுத்து எழுதுகிறேன். முன்னாடி இருக்குது, நான் இங்கே ஏற்கனவே எழுதி வச்சுருக்கேன். ஸோ அதனால் அதை பார்த்து எழுதுகிறேன். நீங்கள் ஃப்ரண்ட்டை பார்த்துக்கோங்க. நத்திங் டு வரி. ஸோ 0 0 என்ன பண்ணலான்னா 0 ஆஃப் 0 ஆஃப்
ஆக்சுவலாக நீங்கள் எது வெளியில் போதோ அதை கண்டுபிடிக்கணும்னு அவசியமே கிடையாது. பட் உங்களுக்கு வந்து புரியணுங்கிறதுக்கோசரம் நான் வந்து இங்கே போட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த R1 அப்படிங்கிறது வந்து வெளியில் போயிடுச்சு. இதை நீங்கள் எழுதணும்னு அவசியம் கிடையாது. ஆஃப் 0. அடுத்து வந்து 21 0 7/2 -3/2. அடுத்தது வந்து 1 0 0. அடுத்து வந்து 1 0 1/2 1/2 0 -1 1. இது ரெண்டோட வேல்யூ இப்போ பார்த்துடலாம். ஸோ -1/2 3/2 -1/2 3/2 -1/2. இதை கண்டுபிடிக்கணும்னு அவசியம் கிடையாது, ஏன்னா இது வெளியில் போயிடுச்சு. ஸோ நம்ம இது பண்ணிடலாம். அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக CJ -4 -3, இது 0 இது 0 இதுவும் 0 -m இது -m. ஸோ இப்போ x1ஓட வேல்யூ எவ்வளோ வந்துருச்சு? -4 அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. x2 கிடையாது, இது -m. ஸோ இப்போ நம்ம ZJ கண்டுபிடிப்போமா? ZJ வந்து கண்டுபிடிப்போம். ZJ என்ன? -4 × 5 -20. ஸோ -20 -20 -m. ஸோ அப்போ என்ன பண்ணலான்னா எம்மை ஃபஸ்ட்டு போட்டால் -m -20. ஸோ இது போட்டாச்சு. இது x1 என்ன வேணும்? -4 அப்படின்னு கிடச்சிருச்சு. இது போட்டிருக்கோங்க. அடுத்து வந்து -4/2 -2 -m/2 -2 அப்படின்னு கிடச்சிருச்சு. இது அடுத்து வந்து x1ல் வந்து இது 2 -m/2 +2 இது தான் அடிச்சிங்கன்னா இதாயிரும். S1 -m/2 இதான் அதே தான் -m/2 -2. அடுத்து வந்து இது வந்து என்னவா மாறிடுச்சுன்னா இதாகும்போது 0வாக மாறிடும். இது -4 + m மாறிடும். m -4ன்னு வந்துடும். இதை கண்டுபிடிக்கணும்னு அவசியமே இல்லை, நம்ம அப்படியே டேஷ் போட்டலாம். இதை கண்டுபிடிச்சிங்கன்னா -m அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ரைட்டா? இப்போ ZJ -CJ இதை கண்டுபிடிச்சி பாருங்கள். -4 இது 0வாக மாறிடும். -m/2 -2 +3 அப்படின்னு இருக்குங்க பாருங்கள். -m/2 -2 -3 வரும்போது இங்கே +3ஆக மாறிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணணும்? -2 +3 இதை -m/2 +1 அப்படின்னு சொல்லி இது மாறிடும். இது ஆஸ் யூஸ்வல் அப்படியே தான் இருக்கும். காமனாக எடுத்து இல்லை எல்சிஎம் போட்டுக்கிட்டாலும் சரி, எல்சிஎம் எடுத்து போட்டிங்கன்னா m+2 -m/2 இப்படியே இருக்கட்டும். இதுவும் -m/2 -2ன்னு இருக்கட்டும். அப்படியே 0 0 -m இது வந்து m -4 அப்படியே இருக்கட்டும். இது வந்து நம்மளுக்கு கண்டுபிடிக்கிறதில்ல, இது 0 மாறிடுச்சு. நம்ம இப்போ கோவிசன்ட்டாக -m கிட்ட இருக்கிறது தான் பார்க்க போகிறோம். இப்போ இது ரெண்டுலேயுமே 2 வேல்யூஸ் இருக்குது, -m/2 -m/2. இதை எதை சூஸ் பண்ணலான்னா, ஆக்சுவலாக நம்மளுக்கு வந்து வேரியபிள் தான் உள்ளே வரணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வேரியபிள் உள்ளே வர்றதுனால நம்ம இதை சூஸ் பண்ணிடுவோம். நம்மளுக்கு வந்து ஸ்லாக் வேரியபிள் எதுவும் உள்ளே வர வேணாம், திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம அதனால் இந்த வேரியபிள் x2ங்கிறது வேரியபிள், இது தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அதுக்கு வேல்யூவை அதுக்கு தான் நம்ம ஃபஸ்ட்டு அது உள்ளே வரதான் நம்ம ப்ராஜெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது இப்போ இதால் டிவைட் பண்ணுவோம். 5 / 2 போட்டிங்கன்னா 10ஆக மாறிடும். இது 10ஆக மாறிடும். டிவைடட் பை 21 இன்ட்டு போட்டிங்கன்னா 2 / 7ஆக கிடைக்கும். 2 / 7 கிடச்சிச்சின்னா 3 + 2 வந்து 42 / 7 கிடச்சிரும். இது அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா 1 / இது பார்த்தீங்கன்னா இது 2 கிடச்சிரும். டிவைட் பண்ணிங்கன்னா மினிமம் டீட்டா பார்த்தீங்கன்னா R2 தான், 2 தான் மினிமம் டீட்டா. அப்போ ஆட்டோமேட்டிக்காக R2 வந்து வெளியில் போகுது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்?
இதுதான் போகுது. நான் R1 R2 நான் கண்டுபிடிக்க போகிறது கிடையாது. எனக்கு தேவையில்லை அது. ஸோ டைமை நம்ம சேவ் பண்ணிக்கிறோம். எது வெளியில் போதோ அந்த வேரியபிளோட காலமில் இருக்கிற நம்பர்ஸை கண்டுபிடிக்கணும்னு அவசியமே கிடையாது. ஸோ நீங்கள் டைமை இது பண்ணிக்க வேணாம். நான் உங்களுக்கு புரிகிறதுக்கோசரம் தான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த 1/2 1ஆகவும் என்ன மித்த இது எல்லாத்தையும் 0வாகவும் மாற்ற போகிறேன். அப்போ எது வருது, அப்போ நியூ பிவட் ஈக்குவேஷனை நான் வந்து கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ நியூ பிவட் ஈக்குவேஷன் நான் வந்து நியூ பிவட் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க ஓல்டு பிவட் ஈக்குவேஷனை நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து எழுதணும். ஓல்டு பிவட் ஈக்குவேஷன் 1 0 1/2 இதுதான் கரஸ்பாண்டிங் காலம் கோஎஃபிஷியன்ட்டு. இது 1/2 0 -1. ஸோ R1 R2 நான் கழட்டி விட்டுட்டேன். ஸோ இப்போ இதை மட்டும் நான் கண்டுபிடிக்க போகிறேன். இப்போ இதை 1ஆ மாற்றணுன்னா மல்டிப்ளைட் பை 2ஆல் மல்டிப்ளை பண்ணினா கிடச்சிரும். 1 × 2 2 0. இதை இது பண்ணால் 1ஆ மாறிடும். இப்போ 1ஆ மாறிடும். இது வந்து இது 1ஆ மாறிடும். அப்புறமேட்டு வந்து இது 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் இது 1ஆ மாறிடும். இது 0ஆக மாறிடும். இது வந்து மல்டிப்ளை பை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -2ஆக மாறிடும். சரிங்களா, -2ஆக மாறிடுச்சு. இப்போ இதுதான் வேல்யூஸு 82011 -2ஆக மாறிடுச்சு. இதுதான் நியூ பிவட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா நியூ x1 ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். நியூ x1 ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க ஓல்டு x1 ஈக்குவேஷனை கண்டுபிடிக்கணும். ஓல்டு x1 ஈக்குவேஷன் மைனஸ் நியூ பிவட் ஈக்குவேஷன் இன்ட்டு கரஸ்பாண்டிங் காலம் கோஎஃபிஷியன்ட்டு. ஸோ அப்போ ஓல்டு S1 ஈக்குவேஷன் என்ன ஆக்சுவலாக பார்ப்போமா. 5 நான் எழுதிக்கிறேன். 5 1 1/2 -1/2 0 0 பாருங்கள். 5 1 1/2 -1/2 0 0. ஸோ அப்போ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த 1/2 தான் வந்து நான் கரஸ்பாண்டிங் காலம் கோஎஃபிஷியன்ட்டால் இந்த நியூ பிவட் ஈக்குவேஷனால் மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு 1/2 × 2 போட்டிங்கன்னா விச் கிவ்ஸ் 1. 1/2 × 0 போட்டிங்கன்னா 0. 1/2 × 1 போட்டிங்கன்னா 1/2 கிடச்சிரும். இதுவும் 1/2 கிடச்சிரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது 0. அடுத்து -2 × 1/2 போட்டிங்கன்னா கம்ஸ் -1. ஸோ -1னா இப்போ இதோட ஆன்சர் எடுத்து எழுதலாமா. எடுத்து எழுதுனீங்கன்னா என்ன கிடைக்கும், 5 -1 மைனஸ் பண்ணணும். 5 -1 4. இது 1. இது 0. -1/2 -1/2 போட்டிங்கன்னா -1 0 + 1 கிடச்சிருச்சா. ரைட்டு. அதே மாதிரி நம்ம புது ஈக்குவேஷன் இதில் எடுத்து எழுதிடலாமா. அப்போ சரி ஓகே, உங்களுக்கு அது இப்போ அடுத்தது பக்கம் போவோம். போனால் அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும்னா நியூ எது உள்ள இது கண்டுபிடிச்சா நியூ பிவட் ஈக்குவேஷன் நெக்ஸ்ட்டு நியூ வந்து S2 ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். அப்போ நியூ S2 ஈக்குவேஷன் அப்போ என்ன பண்ணணும்னா ஓல்டு S2 ஈக்குவேஷன் மைனஸ் நியூ pivot equation into corresponding column coefficient. old S2 equation என்னங்கிறது நம்மளுக்கு தெரியும். அப்போ என்ன பண்ண போகிறோம், 21 0 7/2 -3/2 1 0 பார்ப்போமா. பாருங்க 21 0 7/2 -3/2 1 0 3/1. ஸோ நம்ம தான் R1 R2 வெளியில் போனதுனால நம்ம அதை கண்டுபிடிக்கல. ஸோ இதுதான் வந்து கரஸ்பாண்டிங் காலம் கோஎஃபிஷியன்ட்டு. இதுதான் வந்து கரஸ்பாண்டிங் காலம் கோஎஃபிஷியன்ட்டு 7/2 தான் கரஸ்பாண்டிங் காலம் கோஎஃபிஷியன்ட்டு. இப்போ புது ஈக்குவேஷனால் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ நியூ பிவட் ஈக்குவேஷன் இங்கே இருக்குது 2. 7/2 × 2 போட்டிங்கன்னா 7 அப்படின்னு சொல்லி
கிடச்சிரும் 7. அடுத்தது வந்து 7/2 இன்ட்டு 0 ஆக்சுவலாக அப்போ அது 0 கிடச்சிரும். 7/2 இன்ட்டு 1 போட்டிங்கன்னா ஆக்சுவல் இது 7/2 மாறிடும். அடுத்தது வந்து 7/2 இன்ட்டு 1 அதுவும் திரும்ப போட்டிங்கன்னா 7/2 மாறிடும். அடுத்தது வந்து பாரு, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 0 போயிடும். அடுத்தது வந்து -2 இன்ட்டு 7/2 போட்டிங்கன்னா -2 மாறிடும். ஸோ இப்போ இதை கழிப்போமா, 21லேருந்து 7 கழிச்சிங்கன்னா 14 கிடைக்கும். இது 0 மாறிடும், இதுவும் 0 மாறிடும். -3/2 -7/2 போட்டிங்கன்னா -10/2 கிடைக்கும். -10/2 போட்டிங்கன்னா ஆக்சுவலாக இது 5 மாறிடும். இது 1 இது 2 மாறிடுச்சு. சரியா? இப்போ ஃபஸ்ட் ஐட்ரேஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், செகண்ட் ஐட்ரேஷனை எடுத்து எழுதுவோமா. செகண்ட் ஐட்ரேஷன் எழுதுறதுக்கு என்ன வேணும், ஆக்சுவலாக சிபி ஒய்பி எக்ஸ்பி x1 x2 s1 s2 s3 r1 r2 தான் வெளியில் போயிடுச்சு. ஸோ அதனால் நம்ம இது பண்ணிடுவோம். ஸோ அப்போ இங்கே என்ன வரும், இந்த இடத்துல உள்ளே வருது s1 ஏற்கனவே வந்துச்சு, இது ஏற்கனவே இருந்தது s2, இது புதுசாக வந்திருக்க வேரியபிள் x2. ஸோ என்னென்ன கண்டுபிடிச்சோம், 4 14 2 அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ ஏற்கனவே அந்த இதுலேருந்து எடுத்து நம்ம எழுதுவோம். 1 0 -1 0 1. அடுத்தது வந்து 0 0 -5 1 7. அடுத்தது வந்து 0 1 1 0 -2. ஸோ இந்த வேரியபிள் என்ன வந்துச்சு, -4 0 -3. சிஜே என்னவாக இருக்கும், -4 -3 0 0 0. ஸோ அப்போ என்ன பண்ண போகிறோம், இசட்ஜே மட்டும் கால்குலேட் பண்ணலாம். இசட்ஜே வந்து நான் கால்குலேட் பண்ணுறேன் பாருங்கள். இசட்ஜே அங்கே இடம் இல்லை, இசட்ஜே கால்குலேட் பண்ணோம்னா என்ன கிடைக்கணும்னா, ஃபஸ்ட்டு -4 × 4 -16 -16 ப்ளஸ் -3 × 2 -6, அப்போ -22 கிடைக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா -4, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா -3, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா -4 × -1 4. ஸோ ஆக்சுவலாக இது 1 மாறிடும். அடுத்து பார்த்திங்கன்னா இது 0 இருக்கும். அடுத்து வந்து -4 × 1 வந்து -4 -3 × 2 -6 -4 ப்ளஸ் 6 வந்து அப்போ என்ன மாறிடும், ஆக்சுவலாக இது 2 மாறிடும். அப்போ இசட்ஜே -சிஜே. ஸோ -4 மேலே மேக்ஸிமம் சிஜே இருக்கா, -4 × -4 என்ன 0 மாறிடும். இது 0 இது 1 இது 0 இது 2. ஸோ சின்ஸ் ஆல் Zj minus Cj is greater than or equal to 0, the solution is optimal. ஸோ அப்போ ஆப்டிமல் எழுதிட்டு இந்த இடத்துல மேக்ஸிமம் Z is equal to -20. x1 வந்து எவ்வளோ கிடச்சிருக்கு, x1 வந்து 4, x2 வந்து 2. ஸோ x1 வந்து 4, x2 வந்து 2. ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஃபஸ்ட்டு எல்லாம் மினிமம் இசட்டாக இருக்குது. அப்போ என்ன பண்ணால் மேக்ஸிமம் இசட்டாக இருக்குது. அப்போ மினிமம் இசட்டை ப்ளஸ்ஸால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மினிமம் இசட் ஈக்குவல் டு 22, x1 வந்து 4, x2 வந்து 2. இதான்ப்பா ஃபைனல் ஆன்சர். ஸோ தட்ஸ் ஆல்.